ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கே நீ முடிஞ்ச அடி பார்ப்போம், நான் ஓரமாக நிற்கிறேன், நீ முடிஞ்ச அடி எங்கே அடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மர்னஸ் லபுசாக்னேவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லட்ஜிங் பண்ணி மிரட்டி விட்டுருக்காரு இளம் வீரரான ஜெய்ஸ்வால். ஆனால் இந்த ஒரு பெருமையை வந்து நம்ம வந்து விராட் கோலிக்கு வந்து கொடுத்தே ஆகணுங்க. அதை வந்து ஆஸ்திரேலிய வீரர்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த 5 மேட்ச் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு முன்பாகவே ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள் இப்போ ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, விராட் கோலி வந்து வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆஸ்திரேலிய அணி தான் வந்து நாங்கள் தான் மற்ற அணி வீரர்கள் வந்து ஸ்லட்ஜிங் வந்து பண்ணுவோம். ஆனால் கோலி வந்து இந்திய கேப்டனாக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அவரை வந்து ஸ்லட்ஜிங் பண்ணாலும் அவர் வந்து எங்களை வந்து விடுறது கிடையாது. அதே மாதிரி இந்திய வீரர்கள் யாரை வந்து நாங்கள் வந்து ஸ்லட்ஜிங் பண்ணாலும் உடனுக்குடனே வந்து பதிலடி வந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்திய கேப்டன்கள் யாரும் இவ்வளோ ஒரு ஹார்ஷாக அக்ரெசிவாக நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் விராட் கோலி வந்த பிறகு தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போனார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்களே ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து விராட் கோலி வந்து கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் வந்து இப்போதைக்கு வந்து பேட்டிங்கில் சீனியர் அப்படிங்கிறப்போ ரோஹித் சர்மாவும் வந்து இல்லை. அவர் வந்து இன்னும் டீமோடய வந்து இணையலை, இந்தியாவில் தான் வந்து இருக்காரு. அந்த மாதிரி சூழலில் முழுக்க முழுக்க வந்து கோலியோட ஆலோசனைப்படி தான் வந்து டீமோட பேட்டிங் லைனப் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ கோலிக்கிட்ட ரொம்ப நேரம் ஜெய்ஸ்வால் வந்து பேசிகிட்டே வந்து இருந்தார் இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதோட விளைவு பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச்சில் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது வந்து ஸ்டார்க்கை வம்புழுக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து மர்னஸ் லபுசாக்னேவை முடிஞ்சா அடி அப்படின்னு வந்து மிரட்டி விடுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் முழுக்க வந்து நம்ம ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் இவங்களோட ஷோ தான். ஏன்னா வந்து இந்திய அணி 172 ரன் வந்து அடிச்சிருக்காங்க, நாட் அவுட். இன்னும் ஒரு வீரர் கூட வந்து அவுட் ஆகலை. ஜெய்ஸ்வால் வந்து 193 பால் பிடிச்சி 90 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கேஎல் ராகுல் 153 பால் பிடிச்சி 62 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வாலுக்கு என்னதான் இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக கொண்டு போனால் கூட அப்பப்போ அந்த அதிரடி அவருக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்துடுது. இவரால் தான் வந்து ரோஹித் சர்மா மாதிரி இவர் வந்து அதிரடி பிளேயர் தான். ஸ்லோவாலாம் இவர் வந்து ஆட மாட்டார். அந்த வகையில் 7 4 2 6 வந்து அடிச்சிருப்பாரு. செமையாக வந்து செஞ்சுரியை நோக்கி வந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஸ்டார்க்கு இவர் வந்து ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஸ்டார்க் வந்து ஹர்ஷித் ராணா வந்து பால் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து அடிச்சுட்டு நான் உன்னை விட வேகமாக போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக வந்து பதில் சொல்லியிருப்பார். அப்போ வந்து ஹர்ஷித் ராணா ஒரு யங் பிளேயரு, அவர் கேகேஆரில் ஸ்டார் கூடலாம் வந்து ஆடி இருக்காரு. அது ஒரு ஸ்டார்க்கு சொன்னது உண்மை தானே, ஸ்டார்க்கு நல்லா வேகமாக போடுவார். அவர் ஒன்றே கடந்து போயிருப்பார், ஒன்றும் வந்து சொல்லலை. ஆனால் ஸ்டார்க் வந்து வேணும்னே நக்கல் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் பிடிக்கிறப்ப ஸ்டார்க் வந்து போட்டுகிட்டே இருந்திருப்பாரு. ஜெய்ஸ்வால் வந்து கண்டினியூஸாக வந்து நல்ல மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு ஸ்டோக் வச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்போ வந்து பத்தலை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வேகம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸ்டார்க் என்ன சொன்னார், உன்னை விட நான் வேகமாக போடுவேன் தான் ஹர்ஷித் ராணாட்ட சொன்னார். அவரை வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரி வேகம் பத்தலைப்பா, வேகமாக போடு, ஸ்லோவாக வருது அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ்வால் மிரட்டி விட்டார். இன்னொரு புறம் வந்து பால் அடிச்சுட்டு ரன் ஓட ட்ரை பண்ணுவாங்க. கேஎல் ராகுல் வந்து வேணாம், ரன் வேணாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து பால் வந்து மர்னஸ் லபுசாக்னே கையில் தான் வந்து இருந்திருக்கும். பால் எடுத்து த்ரோ பண்ண வந்திருப்பார். ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப பதட்டப்படல, கூலாக நடந்து போயிருப்பார். அப்போ வந்து கிரீஸுக்குள்ளே அவர் வந்து போகலை. அடி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நிற்பார். லபுசாக்னே அடிக்க கையை எடுப்பார், இவர் பேட்டை தூக்குவார். அவர் கையை வச்சுட்டாருன்னா இவர் பேட்டை எடுத்துருவார். அந்த மாதிரி வந்து லபுசாக்னேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து ஆட்டம் காமிச்சிருப்பார். இத்தனைக்கும் வந்து லபுசாக்னே, ஸ்டார்க்கு இவங்கலாம் வந்து சீனியர்ஸ். அவங்கள வந்து ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பேட்டாலே மிரட்டி விட்டாரு, ஸ்லட்ஜிங் பண்ணி மிரட்டி விட்டுருக்காரு. நன்றி.